வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனா துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாவம் வெளியூர் போயிட்டு வந்த கையோட கந்தர கோலமாக இருக்க வீட்டை க்ளீன் பண்ணி மாப் போட்டு அங்கங்கே ஸ்ப்ரே அடிச்சிட்டு இருக்காரு சேரன். நடேசன் நைஸாக வர்றவர் அந்த பக்கமாக உள்ளரை எட்டி பார்க்குறாரு. சேரன் ரொம்பவே சர்க்காஸ்டிக்காக அவரை வாங்கப்பா வாங்க, பார்த்தீங்களா நீங்கள் பண்ணி வச்ச காரியத்தால் இன்னும் வீட்டை முழுசாக கூட க்ளீன் பண்ண முடியலை, ஏன்பா இப்படி இருக்கீங்க அப்படின்னு சர்க்காஸ்டிக்காக ஆரம்பித்து கோபமாக கேட்குறாரு சேரன். அவர் அப்படியே ஆனை பார்த்துட்டு இருக்க, நீங்கள் எவ்வளவு பண்ணாலும் நான் பொறுத்துக்கிறேன், அதுக்காக எவ்வளவு தான் சோதிப்பீங்க, எனக்கே அவ்வளவு கோபம் வர்ற அளவுக்கு நடந்துக்கிறீங்கப்பா நீங்கள், இதெல்லாம் ரொம்ப தப்புப்பா, இது வீடு லாட்ஜ் இல்லை அப்படின்னு சேரன் உள்ளர வந்த நடேசனை திட்டிக்கிட்டு இருக்க. நிலா ரூம்ல இருந்து வெளியே வர்றாங்க. ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ தெரியலன்னு அருவருப்பா முகத்தை திருப்பிட்டு இருக்க. கரெக்டா நிலாவை பார்த்துடுறாரு. வாப்பா, எப்படி வந்து நிக்கிறாரு பாரு, நல்லா 4 வார்த்தை கேளுப்பா அப்படின்னு சேரன் நிலாவையும் துணைக்கு கூப்பிடுறாரு. நிலா மெதுவா திரும்பி நடேசனை பார்க்க, நடேசனும் நிலா ஒரு பார்வை பார்த்துட்டு தரையை பார்க்குறாரு. நீங்கள் குடிச்சிட்டு பண்ணின வேலையால் நாங்கள் 4 பேரும் காலையிலேருந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறோம், இன்னும் வேலை முடிஞ்ச பாடில்லை அப்படின்னு சேரன் சொல்லிக்கிட்டு இருக்க. நிலா எதுவும் சொல்லாமல் பார்த்துட்டு இருக்காங்க. நடேசன் குறுகுறுப்போட நிலாவை பார்த்துட்டு குனிஞ்சிக்கிறாரு. அப்பா, இனிமே தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்கப்பா, இனிமேலாவது உங்களை கொஞ்சம் மாத்திக்கோங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு அருவெருப்பும் விரக்தியுமா அங்கிருந்து கிச்சன் பக்கமா போறாரு சேரன். சேரன் போனதும் உள்ளர வர்ற நடேசன் அங்க இருக்க சோஃபால வந்து மெதுவா உட்கார்றாரு. நிலா அப்படியே பக்கமா வந்துட்டு இருக்க. தலையை நிமித்தல, காலை மட்டும் பார்த்துட்டு நீ என்ன சொல்ல போற உன் பங்குக்கு அப்படின்னு நடேசன் கேட்க, நிலா எதுவும் சொல்லாம கொஞ்ச நேரம் அமைதியா பாக்குறவங்க டீ குடிக்கிறீங்களான்னு கேக்குறாங்க. நடேசன் எதுவும் சொல்லாம தலையை குனிஞ்சிட்டே உட்கார்ந்து இருக்காரு. நிலா அவர் பக்கத்துல வந்து உட்கார்ந்து, அங்கிள் என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்க, அவர் வெடுக்குன்னு நிமிந்து பார்த்துட்டு எனக்கு என்ன பிரச்சனைன்னு குனிஞ்சிக்கிறாரு. இப்பெல்லாம் நீங்க நிறைய குடிக்கிறீங்க தெரியலையா உங்களுக்கு அப்படின்னு நிலா சொல்ல, நான் குடிச்சா உனக்கு என்னங்கிறாரு அவரு. அப்போ கிச்சன் பக்கம் இருந்து வந்த சேரன், அந்த பொண்ணு அக்கறையில தானே கேக்குது, இப்படி பேசுனா என்ன அர்த்தம்னு பயங்கர கோவத்தோட கேக்குறாரு சேரன். அண்ணே நீங்க இருங்கண்ணே, நான் பேசுறேன் அப்படிங்கிற நிலா மறுபடியும் நடேசன் கிட்ட திரும்பி, முன்னையாவது பசங்க கிட்ட வாங்கிட்டு போய் குடிச்சிங்க, இப்ப நீங்களே வண்டி ஓட்டி சம்பாதிக்கிறீங்க, எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கன்னு தெரியல, ஆனா வர்ற மொத்த காசுலையும் குடிக்கிறீங்க, அது மட்டும் நல்லா தெரியுதுன்னு நிலா சொல்ல, ஏன் காசு நான் குடிக்கிறேன் உனக்கு என்ன அப்படின்னு எங்கேயோ பார்த்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்காரு நடேசன். சேரன் பயங்கர டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. உங்க காசு தான், நீங்க என்ன வேணும்னாலும் பண்ணலாம், அதுக்காக குடிப்பீங்களா, உங்க உடம்பு என்னத்துக்கு ஆகும், ஏற்கனவே பிபி அதிகமாகி ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போனீங்கல்ல, மறந்துருச்சா உங்களுக்கு அப்படின்னு நிலா கேட்க, இடிச்ச புலி மாதிரி அப்படியே உட்கார்ந்துருக்காரு. பிபி மட்டும்தானா, இல்ல கொலஸ்ட்ரால் சுகர்லாம் கூட இருக்கான்னு தெரியல அப்படின்னு நிலா சொல்ல, வெடுக்குன்னு பார்த்துட்டு மறுபடியும் தலையை குனிஞ்சிக்கிறாரு. செக் பண்ண கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறீங்க, உடம்புல இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு இப்படி டெய்லி குடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா, ஹார்ட்டே ஒரு நாள் பட்டுன்னு நின்னுடும் அப்படின்னு நிலா சொல்ல, பட்டுன்னு நின்னா நின்னுட்டு போகட்டும்ங்கிறாரு நடேசன். இந்த வீடு ஒன்றும் என்ன நம்பி இல்லையே அப்படின்னு நடேசன் சொல்ல, நிலா நீ விடுப்பா, அவர்கிட்ட பேசாத, இவருக்கெல்லாம் சோழன் பாண்டியன் தான் கரெக்ட் அப்படின்னு சேரன் சொல்ல, பெரிய சோழன் பாண்டியன் அப்படின்னு முணுமுணுத்துட்டு இருக்காரு நடேசன். அங்கிள் கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்களேன், நீங்க குடிச்சிட்டு பண்ணினதெல்லாம் ரைட்டா, கண்டவங்களையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவங்கெல்லாம் என்ன யாருன்னு கூட தெரியல, நம்ம வீட்டை முதல்ல நாம மதிக்கணும் அங்கிள், அப்பதான் மற்றவங்களும் மதிப்பாங்க அப்படின்னு நிலா சொல்ல, ஒரு பார்வை பார்த்துட்டு மறுபடியும் குனிஞ்சிக்கிறாரு. ஏற்கனவே இந்த வீட்டை பத்தி ஊர்ல நல்லா பேசிக்கிறாங்க, இதுல யாரையோ கூட்டிட்டு வந்து வீட்லயே வேற குடிக்கிறீங்க, எல்லாரும் என்ன நினைப்பாங்க, உங்களுக்கே உங்க வீட்டு மேல மரியாதை இல்ல, அப்புறம் நாங்க எதுக்கு மதிக்கணும்னு தானே நினைப்பாங்க அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க. அவனுங்கெல்லாம் ஒன்றும் கண்டவனுங்க இல்லை, அவனுங்கெல்லாம் என் சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு அறிவுகட்டத்தனமா சொல்லிட்டு இருக்காரு நடேசன். நிலா அவர் ஆத்தாமையோட பார்த்துட்டு இருக்க, ஃப்ரெண்ட்ஸு, நல்ல ஃப்ரெண்ட்ஸு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இது வரைக்கும் எந்த ஒரு நல்லதையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்து நான் பார்த்ததே இல்லை, இந்த மாதிரி தப்பான விஷயத்த மட்டும் சொல்லி தர்றாங்க, அவங்கெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸான்னு கேட்குறாரு சேரன். நீங்க சொல்ற ஆளுங்கெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸே இல்லை அங்கிள், அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. எந்த ஃப்ரெண்ட்ஸும் இப்படி இன்னொருத்தர் வீட்டுக்கெல்லாம் வந்து அசிங்கமாலாம் நடந்துக்க மாட்டாங்க. குடி போதையில் ட்ரெஸ் எல்லாம் விலகி
ஏதோ ரோட்ல படுத்திருக்கிற மாதிரி படுத்திருக்காங்க. வீட்டுக்குள்ள வந்து அங்க இருந்த கோலத்தை பார்க்கும்போது இந்த வீட்டுல நாய் கூட தங்காதுன்னு தோணுச்சு அப்படின்னு நிலா சொல்ல படக்குன்னு நிமிந்து பாக்குறாரு. அவ்வளவு மோசமா அவங்க இந்த வீட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நீங்களும் அலோவ் பண்ணி இருக்கீங்க. வெளியே போன நாங்கெல்லாம் திரும்பி வரவே மாட்டோம், அப்படியே போயிடுவோன்னு நினைச்சிங்களா? இப்படி குடிச்சிட்டு குப்பையை போட்டு வச்சிருக்கோமே, போனவங்க திரும்பி வந்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னெல்லாம் எங்க மேல அக்கறையே இல்லையா உங்களுக்கு அப்படின்னு நிலா கேட்க, அப்பவும் முட்டாள்தனமா என் வீடு தானே, என் இஷ்டத்துக்கு நான் இருக்கலாம் இல்லைங்கிறாரு நடேசன். நிலாவும் லைட்டா டென்ஷன் ஆகி, அப்படி உங்க இஷ்டத்துக்கு இருக்கணும்னா நீங்க தனியா தான் இருக்கணும்ன்றாங்க. சொல்லிக்கிட்டு இருந்த நிலா கடுப்பானதை விட கேட்டுட்டு இருக்க சேரன் ரொம்பவே கடுப்பாகிறவரு. நிலா, நீ எழுந்திரிப்பா, இவர்கிட்ட எல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கிற? குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொன்னாலும் அவர் புரிஞ்சிக்கவே மாட்டாரு, அவர் இஷ்டத்துக்கு தான் நடந்துக்குவாருங்கிறாரு சேரன். நிலா நடேசனையே முறைச்சிட்டு உட்கார்ந்துருக்க. நடேசன் நைஸா ஒரு பார்வை பார்த்துட்டு திரும்பிக்கிறாரு. அங்கிள், தயவு செஞ்சு இதை ரிப்பீட் பண்ணாதீங்க, உங்களால எல்லாருக்குமே கஷ்டம் அப்படின்னு நிலா சொல்ல சின்னதா ஒரு பார்வை பார்த்துட்டு மறுபடியும் பார்வையை மாத்திக்கிறாரு. இவங்கெல்லாம் உங்க பசங்க தானே, இவங்களெல்லாம் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தானே நீங்க யோசிச்சிருக்கணும், பாத்தீங்கல்ல அப்படின்னு நிலா கேட்க சங்கடமா முகத்தை வச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு நடேசன். காலையில இருந்து நீங்க குடிச்சிட்டு போட்ட குப்பையெல்லாம் கிளீன் பண்ணி எவ்வளவு வேலை பண்ணி இருக்காரு. அங்கிள், இதெல்லாம் ரொம்ப தப்பு அங்கிள் அப்படின்னு நிலா சொல்ல கொஞ்சம் ரியலைஸ் பண்றவரு தப்புதாமா அப்படின்னு உடஞ்ச குரல்ல சொல்றாரு. செஞ்சிருக்க கூடாது, நீங்க வர்றதுக்குள்ள இதெல்லாம் கிளீன் பண்ணிடலான்னு தான் நினைச்சேன், நீங்க அதுக்குள்ள வந்துட்டீங்கன்றாரு நடேசன். இதை கேட்ட நிலா ரொம்பவே டென்ஷன் ஆகி, அப்ப அவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து வீட்டுல தங்க வச்சது சரியா அப்படின்னு கேட்க, அதுவும் தப்புதாமா, பண்ணி இருக்க கூடாதுதான். சரிம்மா, இனிமே நான் குடிக்க மாட்டேன், இது மாதிரி நடக்காதுமா, போ அப்படிங்கிறாரு நடேசன். கண்டிப்பா இனிமே குடிக்க கூடாது அங்கிள் அப்படின்னு நிலா சொல்ல, கண்டிப்பா குடிக்க மாட்டேம்மா, இவ்வளவு சொல்லியிருக்குனே, நான் குடிப்பேனா, நானும் மனுஷன் தானே, நடேசன் சொன்னா சொன்னதுதான் அப்படின்னு நடேசன் நிலாவை நிமிந்து பார்க்க நிலா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இன்னும் நம்பிக்கை இல்லையா? உன் மேல சத்தியமா சொல்றேன், இனிமே குடிக்க மாட்டேன்னு நிலாவோட தலையில கைய வச்சிடுறாரு. நிலாவுக்கு பதைக்குதோ இல்லையோ, நம்ம மனசெல்லாம் ஐயோன்னு பதபதைக்குது. போதுமா அப்படின்னு நடேசன் கேட்க, நிலா, அவர் சத்தியத்தெல்லாம் நீ நம்பாதமா, நீ எந்திரிச்சு போப்பாங்கிறாரு அவரு. இருங்கண்ணே அப்படிங்கிற நிலா நடேசன் பக்கம் திரும்பி, அங்கிள், நீங்க சத்தியம் பண்ணியிருக்கீங்க, உங்களை நம்பலாமான்னு நிலா கேட்க, நம்புமா, உன் மேல சத்தியம் பண்ணிட்டேன்ல, இனிமே நான் குடிக்க மாட்டேன், நம்பிக்கைதாம்மா வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் எழுந்து போறாரு. வாசப்படி தாண்டவல்ல மெதுவா நடந்துட்டு அப்புறம் குடுகுடுன்னு ஓடி சட்டையோட பட்டனை போட்டுக்கிட்டு, பாடா இவகிட்ட இருந்து தப்பிச்சோன்னு சைக்கிள் கிட்ட போறாரு நடேசன். நிலா அவரையே பார்த்துட்டு இருக்க. பக்கத்துல வர்ற சேரன், அவர்லாம் திருந்தவே மாட்டாருப்பா, அவரை நம்பி நாம தான் ஏமாந்துகிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்ல நிலா யோசனையா பாக்குறாங்க. சேரன் அவரோட வேலையை பார்க்க கிச்சன் பக்கம் திரும்பி போக, இந்த பக்கம் நடேசன் சைக்கிள் எடுத்துட்டு ரோட்டு பக்கமா போறாரு. அவங்க ரெண்டு பேரும் எதிரெதிர் திசையில போயிட்டு இருக்க. நிலாவோட மனசுகளும் அவங்களோட யோசனையும் கூட எதிரெதிர் திசையில தான் போயிட்டு இருக்கு. சாப்பாட்டு வேலை முடிஞ்சதும் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு சேரன். நிலாவும் கூட ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப சோழன் ஒரு சோஃபால போய் உட்காந்துக்கிட்டு ஓ அப்படின்னு பெருசா ஏப்பம் விட்டுட்டு இருக்காரு. நிலா நிமிந்து அவரை பார்க்க, என்ன ஏப்பம் கூட விடக்கூடாதான்னு கேக்குறாரு. இதெல்லாம் எடுத்துட்டு போய் வைக்கலாம்ல, சாப்பிட்ட உடனே போய் உட்காந்துக்கிறீங்க அப்படின்னு நிலா சொல்ல, ஓ சாரி, இதோ வரேன்னு எழுந்து வர்றாரு. ஒரு பாத்திரத்தை தூக்கிட்டு நிமிர்ற சேரன், நீ சொன்னாதான் கேட்பான், நாங்கெல்லாம் சொன்னா மதிப்பானா, எடு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் அந்த பக்கம் போக, இவர் நோகாம குனிஞ்சி நொந்து போகாத மாதிரி ஒரு பாத்திரத்தை தூக்கிட்டு போறாரு. அப்போ கிச்சன் பக்கத்துல இருந்து வர்ற பாண்டி ஏங்கன்னு கூப்பிட பாத்திரத்தை எடுத்துட்டு இருந்த நிலா நிமிந்து பாக்குறாங்க. என் தட்டை நான் கழுவிட்டேங்க அப்படின்னு ஸ்டூடெண்ட் மாதிரி ரிப்போர்ட் பண்றாரு பாண்டி. வெரி குட் வெரி குட் பாண்டி, அவங்கவுங்க தட்டை அவங்கவுங்க கழுவினாலே பாதி வேலை முடிஞ்சிரும். சரிங்க பாண்டி, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கன்னு நிலா சொல்ல அவரு தலையாட்டிட்டு அங்கிருந்து போறாரு. இல்ல அந்த பக்கம் போக உடனே பாண்டி கிட்ட, டேய் டேய் என் தட்டை நான் கழுவ மறந்துட்டேன், கொஞ்சம் கழுவிடுடா அப்படின்னு பாண்டி பல்லவன் இருக்க இடத்துல வந்து சொல்றாரு சோழன். என்னது, தட்டை கழுவ மறந்துட்டியா அப்படின்னு பாண்டி சத்தமா கேட்க சோழன் அவ்வளவுதான் பயந்து நடுங்குறாரு. டே 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 அப்படின்னு அவர் நடுங்கிட்டு இருக்க. டேய் சோழா, உன் தட்டை நான் கழுவணுமா அப்படின்னு அவர் சத்தமா கேட்க பல்லவன் சிரிச்சிட்டு இருக்காரு. டேய் டே டேய் வேணாண்டா, கத்தாதுரா, விடுடா அப்படின்னு சோழன் கெஞ்சிட்டு இருக்காரு. இதை கேட்டுக்கிட்டே நிலா கிச்சன்ல இருந்து வர்றவங்க, என்னது
தட்டை கழுவலையா நீங்க அப்படின்னு கேட்க உடனே அவரு பாண்டிய ஒரு முறைச்சிட்டு அதெல்லாம் இல்லை அப்படின்னு வலிஞ்சிட்டு நின்றுட்டு இருக்க தட்டை கழுவுனீங்களா இல்லையான்னு நிலா கேட்குறாங்க. அவரு மண்டையை சொரிஞ்சுக்கிட்டே மறந்துட்டேங்கிறாரு. உடனே நிலா டென்ஷன் ஆகி போங்க போய் கழுவுங்கன்னு கையை நீட்டுறாங்க. சோழன் அப்படியே பாண்டியையும் பல்லவனையும் பார்க்க பல்லவன் குறுகுறுன்னு சிரிச்சிட்டு இருக்காரு. பாண்டியும் நக்கல் சிரிப்பை நிறுத்திட்டு பார்க்குறாரு. போங்க அப்படின்னு நிலா கத்தா போறேன்றாரு அவரு. நிலா குனிஞ்சு மற்ற பாத்திரத்துங்களை எடுத்துட்டு இருக்காங்க. நிலா அந்த பக்கம் போனதும் ஏய் இருடா உன் வண்டியில காத்த புடுங்கி விடுறேன் அப்படின்னு சோழன் மிரட்ட டேய் நான்லாம் டயரே இல்லாம வண்டி ஓட்டுறவன் போடா போய் முதல்ல தட்டை கழுவு போ அப்படின்னு பாண்டி சொல்ல அவரு ஒரு முறைச்சிட்டு இதுக்கு மேல எங்க நின்னா அவகிட்ட திட்டு வாங்க முடியாதுன்ற பயத்துல சோழன் கிச்சனுக்கு ஓடுறாரு. உடனே பெரிய சந்தேகமா கேட்கிறாரு பல்லவன். அண்ணே எப்படின்னே டயர் இல்லாமல் வண்டி ஓட்டுவேன்னு வீலை மட்டும் கையில் எடுத்து ஓட்டுவேண்டா. ஐயோ கட்டி தாங்க முடியலன்ற மாதிரி பல்லவன் திரும்ப சோழன் தட்டை கழுவி வச்சுட்டு உள்ளர வர்றாரு. ஐயோ அண்ணே என்னமோ பயங்கர வேலை செஞ்ச மாதிரி டயர்டாக வந்து உட்கார்ற பாத்திரம் தானே கழுவுன அப்படின்னு பல்லவன் கேட்க சோழன் பல்லவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே ஏண்டா அவ இப்பதான் திட்டி முடிச்சா அவளுக்கு பாயிண்ட் வேற எடுத்து கொடுக்குறியா நீ அப்படின்னு பயங்கரமா கோவப்படுறாரு. எனக்கு கல்யாணம் வேணும்னு அடம் பிடிச்சல அப்ப இதெல்லாம் தாங்கி தானே ஆகணும் அப்படின்னு பல்லவன் சரியா கண்ணை வச்சு கலாய்க்கிறாரு சோழனு. அவர் அப்படியே டென்ஷனா பார்த்துட்டு இருக்கு. ஏய் சரியான பாயிண்ட்டுடா சூப்பர்டா அப்படின்னு பல்லவனோட ஹைஃபை அடிச்சுட்டு இந்த பக்கம் பார்க்க சோழன் 2 பேரையும் பயங்கரமா முறைக்கிறாரு. இது ஒரு நல்ல பாயிண்ட்னு டக்குன்னு முடிச்சுக்கிறாரு பாண்டி. அப்போ நிலா அங்க வர ஓகே அடுத்த 7:30 ஆரம்பிக்க போகுது அப்படின்ற மாதிரி பாண்டியும் பல்லவனும் ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க. சேரன் சீமார் எடுத்துட்டு வந்து அந்த இடத்த கூட்டுறாரு. அண்ணனை கூப்பிட திரும்பி பாக்குறாரு. வேலையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலானே வந்து உட்காருங்கன்றாங்க நிலா. இல்லப்பா இதை மட்டும் பெருக்கிடுறேனே வேலை முடிஞ்சிருங்கிறாரு அவரு. அண்ணே நீங்க வாங்க அண்ணே வந்து முதல்ல உட்காருங்க அப்படின்னு நிலாவை எழுந்து ஒரு சேர் எடுத்து போட இவரு சீமார கதவுக்கு முட்டு கொடுத்துட்டு அங்க போறாரு. அவரை சேரை கொஞ்சம் தள்ளி இழுத்து போட்டு உட்கார அப்பப்ப கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்றாங்க நிலா இந்தா அப்படின்னு ஒரு கவர் எடுத்து நீட்டுறாரு சோழன். என்னதுன்னு கேட்க என்னோட இந்த மாசம் சம்பளங்கிறாரு அவரு. என்னென்ன இது உலக அதிசயத்துல அதிசயமா இருக்குது அப்படின்னு பல்லவன் உடனே பாண்டிய பார்க்க அதானேடான்னு அவரும் பாக்குறாரு. சேரனோ திகைப்பா பாக்குறாரு. உனக்கு பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு தான் நினைச்சேன், ஆனா கையில கேஷா கொடுத்தா தானே ஒரு ஃபீல் வரும், அதான் கேஷா டிரா பண்ணிக்கிட்டு வந்தேன்னு நீட்டிட்டு இருக்காரு சோழன். நிலாவும் ஒரு சின்ன சிரிப்போட அந்த கவரை வாங்க எல்லாரும் அங்கேயே பார்த்துட்டு இருக்காங்க. இனிமேல் ஏதாவது தேவைன்னா நான் உங்ககிட்ட கேட்டு வாங்கிட்டு போறேன் அப்படின்னு சோழன் சொல்ல நிலா சரின்னு தலையாட்டிட்டு கவருக்குள்ள இருந்த பணத்தை எடுக்கிறாங்க. வீட்டு செலவெல்லாம் கூட இனிமே நீயே பாத்துக்கோ என்னன்னே ஓகே தானேன்னு சோழன் கேட்க ஓகே தான்டா நானே உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன். இனிமே நிலா தான் இந்த வீட்டு செலவெல்லாம் பார்த்துக்க போகுது. பாரு என்ன ஏமாத்தின மாதிரி நிலாவெல்லாம் யாரும் ஏமாத்தக்கூடாதுன்றாரு சேரன். ஐயோ என்னன்னு நீ வேற அப்படின்னு கொஞ்சம் பயத்தோட பாக்குறாரு சோழன். பணத்தை எண்ணி பாக்குற நிலா அண்ணே நான் உள்ளர போய் ஒரு நோட் எடுத்துட்டு வந்துடுறேன் கையோட கணக்கு பார்த்துடலான்றாங்க. சரிப்பா அப்படின்னு சேரன் சொல்ல ஏங்க இந்தாங்க பிடிங்க அப்படின்னு பணத்தை சோழன் கையில வச்சுட்டு உள்ளர போறாங்க நிலா. அப்படியே பாக்கெட்ல கொஞ்சம் பதுக்கி இருப்பான் அப்படிங்கிற பாண்டி அண்ணே நாமளும் பணம் கொடுக்கணுமா அண்ணேன்னு கேக்குறாரு. என்ன நீயும் இந்த வீட்டில் தானே இருக்க, அப்போ வீட்டு செலவுக்கு பணம் கொடுக்கணும் இல்லைங்கிறாரு சேரன். ஓகேண்ணே மாட்டின நீயும் தான் அப்படின்னு பல்லவன் பார்க்குறாரு. அவனுக்கு மாசம் மாசம் சம்பளம் வருது கொடுக்குறான், நான் எப்படின்னே கொடுக்கறதுங்கிறாரு பாண்டி. டேய் எனக்காவது ஒரு நாள் தான் சம்பள நாள், உனக்கு எல்லா நாளுமே சம்பள நாள் தான்டா. நீ டெய்லி சம்பாதிக்கிற பணத்தை நிலா கிட்ட கொண்டு வந்து கொடுத்துடு, உனக்கு ஏதாவது தேவைன்னா நிலா கிட்ட கேட்டு வாங்கிக்கோ அப்படின்றாரு சோழன். என்ன நீ அப்படிதான் கொடுத்துருக்கியா என்ன அப்படின்னு பல்லவன் கேட்க ஆமாண்டா பின்ன அப்படிங்கிறாரு சோழன். சேரனும் அங்கிருந்து எழுந்து பக்கத்து ரூமுக்கு போறாரு. எங்க அப்படின்னு வர்ற பல்லவன் படக்குன்னு சோழனோட பர்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு என்ன ஏகப்பட்ட 500 ரூபாய் இருக்குங்கிறாரு. டேய் 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 குடுறா அப்படின்னு பர்ஸை வெடுக்குன்னு புடுங்குறவரு அது கம்பெனி காசுடாங்கிறாரு. ஓ கம்பெனி காசுன்னு அண்ணே காசு இல்ல கம்பெனி காசு அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர்றவரு பாண்டி அதை கவனிக்கலன்னு நினைச்சு மறுபடியும் பாண்டியோட கையில தட்டி அண்ணே அது அண்ணே காசு இல்ல கம்பெனி காசுங்கிறாரு. நம்பிட்டேன்னு பாண்டி சொல்ல ஆமாண்ணே நானும் நம்பிட்டேங்கிறாரு பல்லவன். நிலா ரூம்ல இருந்து ஒரு நோட் எடுத்துட்டு வரவங்க நேரா சாமி கிட்ட வச்சு கும்பிடுறாங்க. அவங்க அந்த நோட்டை எடுத்துட்டு வந்து பழைய இடத்துலயே உட்கார நிலா
எங்களுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை தான் சம்பளம் வரும். இது இந்த வாரத்து சம்பளம் இந்தான்னு நீட்டுறாரு. அப்படின்னு நிலா அதை கையில வாங்கிக்கிறாங்க. டேய் பாண்டி பாத்தியாடா, அண்ணே உனக்கு முன்னாடியே கொடுத்து நல்ல பேர் வாங்குது அப்படின்றாரு சோழன். அண்ணே நீயும் போன அப்படின்னு பல்லவன் சொல்ல, பாண்டி பாக்கெட்ல இருந்து பர்ஸை உருவிக்கிட்டே வர்றாரு. எல்லாம் முன்னாடி போய் நிக்கிறவரு, எனக்கு டெய்லி வருமானம் தாங்க, இது இன்னைய கலெக்ஷனு, ரொட்டேஷன் பணம் போக இது ஏன் ஷேர்னு நீட்டுறாரு. தேங்க்ஸ் பாண்டி அப்படின்னு நிலா அதில் கையில் வாங்கிட்டு எழுத ஆரம்பிக்க, நிலா இந்த இதையும் எழுதிருன்னு நீட்டுறாரு சோழன். இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு எழுதிட்டு சோழன் கிட்ட கொடுத்துட்டு போன பணத்தையும் வாங்கிக்கிறாங்க நிலா. எல்லாரும் ஒரு மாதிரி ஆர்வமா ஆசையும் எதிர்பார்ப்போமா நிலாவையும் அவங்க கையையுமே பார்த்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அது ஒரு அருமையான ஃபீல் தாங்க. ஓகே, மொத்தம் 50,000 ரூபாய் இருக்கு. இப்ப வீட்டுக்கு என்னெல்லாம் செலவு ஆகும்னு சொல்லுங்கன்னு நிலா கேக்குறாங்க. அப்படி கணக்கு பார்த்தெல்லாம் நாம வாங்குறது இல்லப்பா. சம்பளம் வரும்போது வீட்டுக்கு என்ன வேணுமோ அதை வாங்குவோம். அது என்ன வாங்குறோம் ஏது வாங்குறோன்றதெல்லாம் கணக்கு பண்றதே கிடையாது அப்படின்னு சேரன் சொல்ல, அப்புறம் எப்படின்னு சேவிங்ஸ் எல்லாம் பண்றது, நமக்கு எவ்வளவு பணம் வருது, அந்த பணத்தை எப்படி செலவு பண்றோன்றதெல்லாம் கணக்கு வேணும்ல அப்படின்னு நிலா சொல்ல, ஏதோ புரியாத அல்ஜிப்ரா கணக்கு சொல்ற மாதிரி எல்லாரும் பாக்குறாங்க. எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு சரி விடுங்க, இனிமே ப்ராப்பரா பட்ஜெட் எல்லாம் போட்டு செலவு பண்ணலான்றாங்க நிலா. சரிப்பான்னு சந்தோஷமா தலையாட்டுறாரு சேரன். ஒரு மாசத்துக்கு இந்த வீட்டுக்கு தேவையார மளிகை ஜாமான்லாம் எவ்வளோனா வரும் அப்படின்னு நிலா கேட்க, மளிகை ஜாமான் அப்புறம் அந்த வாரத்துக்கு வாங்குற சிக்கன் இதெல்லாம் கணக்கு போட்டா ஒரு வாரத்துக்கு 2,000 ரூபாய் வந்துரும்பா. மாசத்துக்கு ஒரு 8,000ங்கிறாரு சேரன். அண்ணே அப்புறம் நாம ஈபி எவ்வளவு கட்டுறோம்னு கேட்க, அது 2 மாசத்துக்கு எல்லாம் சேர்த்து 1,500 ரூபாய் கட்டுறோம்ப்பா. அது இந்த லைட் எல்லாம் சரியா ஆஃப் பண்றது இல்ல, அதனாலதான் 1,500 ரூபாய் வருது. இல்ல நான் கம்மியா தான் வருங்கிறாரு சேரன். ஏன்பா வீட்டுல ஃபேனை தவிர லைட்டை தவிர எந்த எலக்ட்ரிக் கேட்ஜெட்டும் இல்ல, எப்படிப்பா இவ்வளோ வருது? சரின்னு நிலா எழுத போக, அண்ணே முன்னாடி 1,500ன்னு இப்பதான் ரூம்ல ஏசி ஓடுது, ஜாஸ்தியா தானே வரும்னு நாம மறந்ததையும் எடுத்து கொடுக்கறாரு சோழன். ஆமா இல்ல, அத மறந்தே போயிட்டேன். அப்போ ஒரு 3,000 ரூபாய் போட்டுக்கலாமா அப்படின்னு சேரன் கேட்க, போதும்னு அதுக்குள்ளதான் வரும். இப்பெல்லாம் நிலா 2 மணி நேரம் தான் ஏசியே போட விடுறா, அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுறா அப்படின்னு சோழன் சொல்ல, நிலா அப்படியே முறைக்கிறாங்க. 3,000 ரூபா போட்டுக்கலாம் நிலா அப்படின்னு அவர் சொல்ல, சிரிப்போட குனிஞ்சு எழுத ஆரம்பிக்கிறாங்க. பாண்டி ரொம்ப சீரியஸா பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. அண்ணே வேற என்ன செலவு இருக்குன்னு அப்படின்னு நிலா கேட்க, சேரன் சில செலவுகளை சொல்றாரு, சோழனும் சில பல செலவுகளை சொல்றாரு. அடுத்ததா பல்லவனும் அவர் தரப்பு செலவுகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து பாண்டியும் ஏதோ சில செலவுகள் பத்தி சொல்றாரு. எல்லாத்தையும் நிலா நோட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சொன்னது எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு, அண்ணே இப்ப செலவெல்லாம் போக கையில 35,000 இருக்குன்னு, இனிமே மாசம் மாசம் வீட்டுக்கு தேவையான ஒரு பொருள் வாங்கிடலாம் அப்படின்னு நிலா சொல்ல, பல்லவன் தான் ரொம்ப சந்தோஷமா பாக்குறாரு. ஓகேன்ற மாதிரி பாண்டி தலையாட்டி வைக்க மத்தவங்க 2 பேர் ரொம்ப சந்தோஷமா தலையாட்டுறாங்க. இந்த மாசத்தோட இந்த 35,000 ரூபாயை வச்சு ஏதாவது ஒரு பொருள் வாங்கணுமேங்கிறாங்க நிலா. என்ன வாங்கலான்னு அவங்க கேட்க, எல்லாரும் ஒருத்தர் பார்க்க சேரன் வீட்டை சுத்தி பார்த்துட்டு, ஏன்பா ஃப்ரிட்ஜ் வாங்கலாமாப்பான்னு கேட்குறாரு. ரொம்ப நாளா மாற்றணும்னு பார்த்துட்டே இருக்கோம், மாற்றவே முடியலப்பா அப்படின்னு சேரன் சொல்ல, அப்படின்னு நிலா தலையாட்டிட்டு இருக்காங்க. உடனே பல்லவன் அண்ணன்னு கூப்பிடுறாரு. அப்படின்னு சேரன் பார்க்க, ஃப்ரிட்ஜு அடுத்த மாதம் வாங்கலான்னு, இந்த மாதம் டிவி வாங்கலாமா அப்படின்னு கேட்க எல்லாருமே பல்லவனை பார்க்குறாங்க. ஃபோனில் படம் பார்த்து கழுத்தெல்லாம் வலிக்குதுன்னு, டிவி இருந்துச்சுன்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒன்னாலாம் படம் பார்க்கலாம் இல்லைன்னு அப்படின்னு பல்லவன் சொல்ல, எல்லாரும் சின்ன சிரிப்போட அவரையே பார்த்துட்டு இருக்காங்க. அண்ணே டிவி, அண்ணே ப்ளீஸ்ண்ணே டிவிண்ணே நல்லா இருக்குண்ணே டிவி வாங்கினா அப்படின்னு சேரனுக்கு சோப்பு போட்டுட்டு இருக்காரு பல்லவன். சரிப்பா அப்ப டிவியே வாங்கிடலான்னு சேரன் சொல்றாரு. அப்படின்னு சோழனும் தலையாட்ட, உங்களுக்கு டிவி ஓகே இல்ல அப்படின்னு நிலா கேக்குறாங்க. ஓகே நிலா, அவன் தான் ஆசைப்பட்டு கேக்குறான்ல அப்படின்றாரு சோழன். பாண்டி உங்களுக்கு என்ன நிலா கேட்க, எனக்கும் ஓகே தாங்கன்னு அவரு வேகமா தலையாட்டி வச்சிடுறாரு. சரி அப்ப இந்த வாரத்துல ஒரு நாள் ஃப்ரீ பண்ணிக்கோங்க, டிவி வாங்கிடலான்னு நிலா சொல்ல, ஹேய் சூப்பர் இல்லனே அப்படின்னு பயங்கர சந்தோஷமா கிளாப் பண்ணிட்டு இருக்காரு பல்லவன். அண்ணே நம்ம வீட்டுக்கு டிவி வரப்போகுதுண்ணே, சூப்பர்ண்ணே எல்லாருமா சேர்ந்து உட்காந்து பார்க்கலாண்ணே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா ஆர்ப்பரிக்கிற பல்லவன் சேரனையும் அடுத்து பாண்டியையும் போய் ஹக் பண்ணிக்கிறாரு. அப்படியே நிலா முன்னாடி வர்றவரு இடுப்பு வரையில குனிஞ்சு ஒரு சல்யூட் அடிச்சு தேங்க்யூங்கிறவரு அண்ணே அப்படின்னு சோழன் பக்கத்துல போய் அவரோட முகத்தை இறுக்கி பிடிச்சி கன்னத்துல 2 முத்தம் கொடுக்கறாரு. டேய்
அப்படின்னு சோழனும் கூச்சத்துல நெளிஞ்சுக்கிட்டு தம்பியோட முதுக தட்டி கொடுக்குறாரு. அண்ணே அண்ணே, இனிமே நம்ம ஜாலியா இருப்போண்ணே அப்படின்னு பல்லவன் மறுபடியும் போய் சேரனை ஹக் பண்ணிக்கிறாரு. என்ன டிவி எது வாங்கலான்னு நான் போன்ல பாக்குறேன் அப்படின்னு உடனே வேலையில இறங்கிடுறாரு பல்லவன். ஆர்வத்தை பாரு அப்படின்னு சேரன் சொல்ல, ஒரே குஷி தான் இல்லடா உனக்கு அப்படின்னு பாண்டி கேட்க, பின்ன நம்ம வீட்லயும் டிவி வரப்போகுதுல்ல, இதுக்கப்புறம் ஜாலி தாங்கிறாரு பல்லவன். சரிப்பா, நான் பெருக்கிடுறேன், எல்லாரும் நேரத்துக்கு தூங்கணும்ல அப்படின்னு சேரன் எழுந்து போறாரு. அப்போ வெளியே அப்படி 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 அப்படியே நெல்லு. அட என்னடா பொல்லாத வாழ்க்கை அப்படின்னு நடேசன் சவுண்டு கேட்க விளக்குமாறு எடுத்த சேரன் அப்படியே திரும்பி பார்க்கறாரு. உட்கார்ந்து சோழன் வெளியே வந்து எட்டி பார்க்கறாரு. அட என்னடா பொல்லாத வாழ்க்கை அப்படின்னு நடேசன் பாடிக்கிட்டே சாரி ஆடிக்கிட்டே கதவு பிடிச்சிட்டு வர்றவரு அப்படியே தடுமாறி விழப்போக சேரன் அவரை அப்பா அப்படின்னு தாங்கி பிடிக்கிறாரு. அவரால் நாத்தம் தாங்க முடியல. அவங்க அப்பாவை நகர்த்தி நிறுத்திட்டு என்னப்பா இதுங்கிறாரு. நிலா பயங்கரமான அதிர்ச்சியோட பார்த்துக்கிட்டு இருக்க, என்னப்பா இது, காலையில தான் குடிக்க மாட்டேன்னு சொல்லி நிலா மேல சத்தியம் பண்ணனீங்க, இப்ப திரும்பவும் குடிச்சிட்டு வந்திருக்கீங்க, ஏன்பா இப்படி பண்றீங்க அப்படின்னு சேரன் கோவமா கேட்டுக்கிட்டு இருக்க, சோழன் நிலா மேல சத்தியம் பண்ணாரா அப்படின்னு அதிர்ச்சியோட பாக்குறாங்க. என்ன குடி போதையில விழுந்தா விழட்டோன்னு விட வேண்டியது தானே, எதுக்குன்னு தாங்கி பிடிச்ச அப்படின்னு சோழன் சேரன் கிட்ட கோவப்பட்டுட்டு இருக்காரு. அட வீணா போன நடேசா, எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க தான் வேணும்னு வந்திருக்க புள்ள மேல சத்தியம் பண்ணிட்டு குடிச்சிட்டு வந்திருக்க இவரெல்லாம் பார்க்க ஒரு மனுஷனானு இருக்குச்சி. சோழன் என்ன சோழன்னு நிலா முன்னாடி வந்து கேட்க, பின்ன இந்த மனுஷனுக்கு கொஞ்சம் கூட சொரணையே இருக்காதா அப்படின்னு சோழன் கேட்டுட்டு இருக்க, சே இந்த ஆளெல்லாம் திட்டுனோன்னா அந்த திட்டுக்கு தான் கேவலம்னு பாண்டி எங்கேயோ திரும்பிக்கிறாரு. பல்லவன் மொத்த சந்தோஷமும் வடிஞ்சு போக அப்படியே நின்று பார்த்துட்டு இருக்காரு. இப்படிதான் நாம ஊருக்கு போயிட்டு வந்த போயும் குடி குடின்னு குடிச்சு வச்சிருந்தாரு. நல்லா நாக்க புடுங்குற மாதிரி எல்லாரும் 4 வார்த்தை கேட்டோம், அதுக்கப்புறமா குடிச்சிட்டு வந்து நிக்கிறாரு. கொஞ்சம் கூட உனக்கெல்லாம் உறுத்தவே உறுத்தாதுல்ல அப்படின்னு சோழன் கேட்க சேரன் பயங்கரமா முறைச்சிட்டு நிக்கிறாரு. நடேசன் பெருசா தலையை நிமித்தாம மீசையை தடவிட்டு நிக்கிறாரு. சோழன் நாம என்னதான் சொன்னாலும் அவருக்கு கேட்காது, காலையில பேசிக்கலாம் விடுங்கன்றாங்க நிலா. என்ன ஆளுக்கு சும்மா தையா தக்கான்னு குதிக்கிறீங்க, நான் குடிச்சேன், அது ஏன் பிரச்சனை, உங்களுக்கு என்ன வந்துச்சு, பெருசா சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க எல்லாரும், நான் என்னமோ புதுசா குடிச்சிட்டு வந்த மாதிரி, என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும்டா, நீங்க யாரும் என்னை தாங்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு நடேசன் சொல்ல பயங்கர அருவருப்போட பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே. பெருசா பேச வந்துட்டானுங்க. ஐ கேம் ஹியர் ட்ரிங்க் வாட்டர், ஐ ட்ரிங்க் வாட்டர் அண்ட் கோ அண்ட் ஸ்லீப், வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம், போங்கடா போய் உங்க வேலையை பாருங்கடா வந்துட்டானுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே நடேசன் கிச்சனுக்கு போக எல்லாரும் அப்படியே அதிர்ச்சியில சில மாதிரி நிக்கிறாங்க. சோ அப்படின்னு தலையில அடிச்சுக்கிறாரு சோழன். அட என்னடா இல்லாத அப்படின்னு ஆடிக்கிட்டே கையில செம்போட வர்ற நடேசன் அங்க தரையில தட்டி உழுவ போறாரு. அப்பா அப்படின்னு சேரன் அவரை பிடிக்க போக அவரே தடுமாறி நேரா நிக்கிறவரு, எவன்டா அது விளக்கு மாத்தெல்லாம் தூக்கி நடுவுட்ல போட்டிருக்கிறவன், நான்சென்ஸ் அப்படின்ட்டு வெளியே போயிட்டு இருக்காரு. கடுப்பாகுதுன்னு எனக்குன்னு சோழன் சொல்ல போயிட்டு இருந்த நடேசன் லைட்டா ரிவர்ஸ்ல வந்து என்ன என்ன அப்படின்னு நக்கலா கேட்டுட்டு இருக்காரு. பேசாம போயிடுங்க அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணிட்டு சோழன் சொல்ல, இல்லனா என்ன மாப்பிள்ள ஜோரா போட்டா அப்படின்னு நடேசன் வெளியே போக சேரன் ரொம்பவே அருவருப்போடு பார்த்துட்டு இருக்காரு. அண்ணே இந்த ஆள் பண்றதுலாம் எனக்கு செம்ம கோபம் வருதுன்னு அப்படியே அடிச்சு மண்டையை உடைக்க போறேன் பாரு அப்படின்னு அவர் வெளியே திரும்ப, சோழன் சோழன் அப்படின்னு அவரோட கையை பிடிச்சி திருப்பி விடுங்க சோழன், அவரை பத்தி யாரும் பேச வேண்டாம் அப்படின்னு நிலா சொல்ல எப்பவுமே தாங்கி அவருக்கு ஆதரவா பேசுற அண்ணியா இப்படி சொல்றாங்கன்ற மாதிரி பாண்டியும் பல்லவனும் பாக்குறாங்க. இந்த வாரத்துல ஒரு நாள் எல்லாரும் ஃப்ரீ பண்ணிக்கோங்க, நாம எல்லாரும் போய் டிவி வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு நிலா சொல்ல யார் முகத்திலேயே எந்த உணர்ச்சியும் இல்லை, அப்படியே தொடச்ச மாதிரி நிக்கிறாங்க. பல்லவன் மட்டும் ஹோ அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்டுட்டு நிக்கிறாரு. ரூம்ல நிலா அவங்க கட்டில்ல உட்காந்து துவைச்ச துணிங்களை மடிச்சுக்கிட்டு இருக்க சோழன் கையில ஒரு ஸ்நாக்ஸ் கவர் வச்சுக்கிட்டு அதுல இருந்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு உள்ளர எட்டி பாக்குறாரு. நிலாவை பார்த்ததுக்கு அப்புறம் உள்ளர வந்துட்டு கதவை சாத்துறாரு. ஒரு பெரிய ஸ்நாக்ஸ் கவரை கொண்டு வந்து கையில வச்சுக்கிட்டு கட்டில்ல உட்கார்றவரு நிலா இந்தா நீட்டுறாரு. எனக்கு எதுக்குன்னு நிலா கேட்க, நான் சாப்பிட எடுத்தேன், அப்படியே உனக்கும் கொடுக்கலான்னு எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சோழன் சொல்ல, வேண்டாம் சோழன் நான் குண்டாயிடுவேங்கிறாங்க நிலா. எது
இந்த ஒரு முறுக்கு சாப்பிட்டா குண்டாயிடுவியா? அப்படியே நீ குண்டானாலும் பரவாயில்ல, எனக்கு நீ ஒல்லியா இருந்தாலும் பிடிக்கும், குண்டானாலும் பிடிக்கும் அப்படின்னு சோழன் சொல்ல, ஐயோ உங்களுக்கு பிடிக்குங்கிறதா எனக்கு முக்கியம் அப்படின்னு நிலா சொல்ல, இல்லையா அப்ப எனக்கு பிடிக்கணும் பிடிக்காதுன்றது மேட்ரே இல்லையா அப்படின்னு தகச்சு போய் பார்க்குறாரு சோழன். நான் குண்டானா எனக்கு பிடிக்காது, எதை சாப்பிட்டாலும் ஹெல்த்தியா சாப்பிடணும், இப்படி நைட் டைம்ல இந்த ஆயிலி ஐட்டம்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நிலா சொல்ல, அவரு கையில இருக்க கவரையும் இந்த கையில இருக்க முறுக்கையும் மாறி மாறி பார்த்துட்டு, நல்ல டேஸ்டா இருந்தது, சரி உனக்கு கொடுக்கலாமேன்னு எடுத்துக்கிட்டு வந்தேன், எப்படியும் நைட்டுக்குள்ள பல்லவன் காலி பண்ணிடுவான், சரி நான் அவங்கிட்டயே கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சோழன் எழுந்திருக்க போக, இருங்க இருங்கன்றாங்க நிலா. என்னங்க அப்படின்னு இவர் விளையாட்டா கேட்க, ஒன்றுன்னு விரல நீட்டுறாங்க நிலா. எடுத்துட்டு வந்துட்டீங்க, வேஸ்ட் பண்ண வேணாம்ல அப்படின்னு நிலா ஒரு முறுக்கு எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு அவரும் சிரிப்போட சாப்பிட்டுட்டு இருக்க நிலா அந்த முறுக்கை சாப்பிட்றாங்க. நல்லா இருக்குன்னு அவங்க சாப்பிட்டுட்டு இருக்க. அப்புறம் நிலா, இன்னைக்கு வெளியே பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நிலா அப்படின்னு சோழன் சொல்ல, என்ன பண்ணினேன்னு கேட்குறாங்க நிலா. எல்லாரோட சம்பளத்துல இருந்தும் செலவு போக கொஞ்சம் கொஞ்சம் காசு வாங்கி அதுல புது டிவி வாங்கணும்னு முடிவு பண்ணேனே பாரு, அத சொல்றேங்கிறாரு சோழன். இந்த வீட்டுல இப்படி பொறுப்பா நடத்துறதுக்கு யாருமே இருந்ததில்ல, எங்களெல்லாம் வளர்த்துறதே அண்ணனுக்கு பெரிய டாஸ்கா இருந்தது, இதுல எங்க இருந்து எங்க வீட்டுக்கு தேவையானதெல்லாம் செய்யறது, ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் இந்த வீடா மாத்துறதுக்கு ட்ரை பண்ண, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நிலா அப்படின்னு சோழன் சொல்ல, யாராச்சும் ஒருத்தர் பண்ணணும் இல்ல சோழன் அப்படிங்கிறாங்க நிலா. கரெக்டு தான், ஆனா நீ என்ன வேணா சொல்லு, ஒரு பொண்ணு இருந்தாதான் அந்த வீடா இருக்கும் அப்படிங்கிறாரு சோழன். இதையே சொல்லி சொல்லி எல்லாத்தையும் எங்க தலையிலேயே கட்டிடுறீங்கல்ல, உங்களுக்கும் எல்லாம் வரும், பண்றதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் அப்படின்னு நிலா சொல்ல, அப்படிலாம் எதுவும் வர்றதில்ல நிலா, நாங்களாம் இதை ட்ரை பண்ணி பார்க்கலையா என்ன, ட்ரை பண்ணி தோத்து போயிட்டோம் அப்படிங்கிற சோழன் ரசனையோட நிலாவை பார்த்துட்டு உச்சி கொட்டிட்டு, இந்த மாதிரி பொறுப்புகள் எல்லாம் பொண்ணுங்களுக்கு தான் இருக்கு அப்படின்னு சோழன் சொல்ல, அப்படின்னு நிலா பார்க்குறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு நீ மறுத்து பேசலாம், ஆனால் பசங்களை கண்ட்ரோலில் வச்சு குடும்பத்தையும் வழி நடத்தி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகிறாங்க பாரு, அதை பொண்ணுங்களால மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்னு சோழன் சொல்ல சொல்ல நிலா அவரையே பார்த்துட்டு இருக்காங்க. இதுலயும் ஃபெமினிசம் இருக்குமா? உன்னாலதான் நம்ம வீடே அழகா மாறிக்கிட்டு வருது, இப்பதான் நம்ம வாழ்க்கை மேலேயே நமக்கு ஒரு நம்பிக்கை வருது. அப்புறம் ஒன்று சொல்லவா, இன்னும் 2 வருஷத்துல இந்த வீடே வேற மாதிரி மாறிடும், நாம இன்னும் சந்தோஷமா இருப்போம், நிறைய காசு பணம் சம்பாதிச்சு உன் கம்பெனி வளர்ந்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்து நீ சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்ப அப்படின்னு சோழன் சொல்லிட்டு போக, அந்த பாசிட்டிவ் வைப்பில் நிலா சிரிப்போட பார்க்குறாங்க. அப்படியே நானும் ட்ராவல்ஸ் எல்லாம் வச்சுடுவேன், அண்ணன் பாண்டி அவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணி அப்படியே லைஃப்பில் செட்டில் ஆகிடுவாங்க, பல்லவன் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருப்பான், அவன் கல்யாணத்தை பற்றி கூட நாம் இந்நேரம் பேச ஆரம்பிச்சிருப்போம் அப்படின்னு ரொம்பவே தொலைநோக்கு பார்வையோடு சொல்லிட்டு இருக்காரு சோழன். நிலாவும் அதெல்லாம் ரசனையோடு கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு மாதிரி நல்லா இருக்கும்ல நிலான்னு சோழன் கேட்க, நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நிலாவும் ஒத்துக்க. அப்புறம் நமக்கு கூட ஒரு அப்படின்னு அவர் டன்னா வழிஞ்சிட்டு இருக்க, என்ன நமக்கு கூட ஒரு அப்படின்றாங்க நிலா. சோழன் கொஞ்சமா வைக்கப்பட்டு நிறைய தயங்கிட்டு, நமக்கு கூட ஒரு பொண்ணோ பையனோ இருக்குன்றாரு, என்னது அப்படிங்கிற மாதிரி நிலா நிமிந்து அதிர்ச்சியோட சோழனை பாக்குறாங்க. இருக்கும்ல, ஆமாம் தானேன்ற மாதிரி சோழன் நிலாவை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.